வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு பத்தின தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிடிஓ ஆபீஸ்ல வெளிவந்திருக்கிற பதிவரை எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க் பணிக்கான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பணிகளுக்கு தேர்வு ஏதும் இல்லை மற்றும் நிரந்தர அரசு பணின்றதுனால இந்த பணிக்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும். எனவே இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா நீங்க வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வெளிவந்திருக்கிற முக்கியமான அரசு வேலைவாய்ப்பான பதிவரை எழுத்தர் பணிக்கான தகவல்களை நம்ம வந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சியில வெளிவந்திருக்கிற இந்த பதிவரை எழுத்தர் பணிக்கு கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,900 58,600 வரைக்கும் சேலரி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா இருந்த கூடுதலா 10 ஆண்டுகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தளர்வுகள் வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 30/9/2026க்குள்ள நீங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான நிபந்தனைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்றிதழ் ஆகியவை ஆதாரமா கண்டிப்பா வந்து அப்ளிகேஷனோட இணைக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பிட சான்று தொடர்புடைய வட்டாட்சியரிடம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வந்து வட்டாட்சியரிடம் சைன் வாங்கின அந்த காப்பியை வந்து இணைக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடம் வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்கப்படும். தகுதியான நபர்களுக்கு மட்டும் நேர்காணல் அழைப்பு விடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான விண்ணப்பத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்து எந்த அட்ரஸ்ல அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், முதுகுளத்தூர் 623704 ராமநாதபுரம் மாவட்டம் என்ற முகவரிக்கு நீங்க 30/9/2026க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்பிச்சிடணும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களை மற்றும் தகுதி இல்லாத விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நியமன அலுவலருக்கு உண்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு மட்டும் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம், நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்களை கால் லெட்டர் அதாவது நேர்காணல் கடிதம் மூலமா தனியாக அனுப்பி வைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான அப்ளிகேஷனை நீங்க எங்க டவுன்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ramanathapuram.nic.in முகவரி மூலம் நீங்க வந்து பதிவிறக்கம் செஞ்சிருக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த பணிக்கான அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது இந்த பணிக்கு அப்ளிகேஷன் எப்படி பூர்த்தி செய்யணும்னு பார்க்கலாம். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பாலினம், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய புகைப்படம், ரீசெண்டா எடுத்த உங்களுடைய போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய வயது, அதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதி, குடும்ப அட்டை எண் அதாவது ரேஷன் கார்டுடைய எண், நீங்க வசிக்கிற முகவரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய மாவட்டம் என்ன, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றுகளுடைய நகல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான சான்று, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி பள்ளி மாற்று சான்றுடைய ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழுடைய ஜெராக்ஸ் காப்பி, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதோடைய ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டோடைய காப்பியோடைய ஜெராக்ஸை வந்து இதில் இணைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷனில் மறக்காமல் இணைச்சிருங்க. இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையொப்பத்தை இந்த இடத்துல போட்டுட்டு இந்த விண்ணப்பத்தை எவ்வித அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன அந்த முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30/9/2026 இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பிற்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலையும் அப்டேட் பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.